அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தவறுகளை ஒப்புக்கொள்வோம். ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். தீனாரோ திர்ஹமோ பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். ஏனெனில் மறுமை நாள் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும். அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் ஏதும் இல்லை என்றால் அவரது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டு விடும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2449. பிறருக்கு செய்துவிட்ட தவறுகளுக்காக இவ்வுலகில் வைத்தே அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அவ்வாறு செய்யாவிடில் மறுமையில் நமது நன்மைகள் பறிபோய்விடும். நன்மை இல்லாத பட்சத்தில் அவர்களின் தீமைகள் நம்மீது சுமத்தப்பட்டுவிடும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார்கள். எனவே தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுத்து மன்னிப்பு கேட்பது மறுப்பது மறுமையில் நமது வாழ்வை நாசப்படுத்தி விடும் என்பதை நினைவில் கொண்டு நாம் பிறருக்கு செய்த தவறை ஒப்புக்கொள்ள முன் வருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.